உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. ஆனந்த பைரவி இசைக்குழு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி இசைக்குழு. தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க, மக்களின் நல் ஆதரவை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி, நிஷா பீடா, இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணம். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். ஜாலம் செய்யும் மின்னல் நீ, என் செல்ல கண்மணி மின்னினி, காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ மின்னினி. Minmini Diamonds from the house of Thangamayil. டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பீடா இருந்தால் நல்லா இருக்கும் நினைப்போல. ஸோ தி பெஸ்ட் குவாலிட்டி பீடா மதுரையில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நிஷா பீடா. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நிஷா பீடா மிஸ்டர் எஸ் சுந்தர் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறது செடாய். Ladies and gentlemen, put your hands together and welcome Mr. Sundar from Nisha Bida. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் உண்மையிலே இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவன் சொந்த வேலையை பார்க்க முடியல, குடும்பத்தையே பார்க்க முடியல, தொழிலையே பார்க்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற வேலையில சமுதாயத்தை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க பாருங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கட்ஸ் வேணும். ஆகவே அவருக்கு முதல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்துவதற்கு வாலண்டியர்ஸாக 100 பேருக்கு மேலே இந்த பகுதியில் வேலை பார்த்து அதுக்கான சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கணும். ஆனால் அவங்க வேலையை பொழுது இப்போ ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் நேர்த்திக்கு, அதனால் மாவட்ட ஆட்சியர் லெவலில் இங்கே எல்லாம் கொடுக்க போறீங்க அவங்களுக்கு. அந்த பணிவாற்றிய அந்த வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா ஊருக்கு உழைப்பது உத்தமம்பாங்க.
நம்ம அந்த ஊருக்காக கொஞ்சமாவது நேரம் செலவு பண்ணுவது மனசு சாந்தியாகும், மனசு சுத்தமாகும். 24x7 என்னன்னா, எங்கள் கும்பகோணம் ரோட்டு சங்கம் 75 வருஷமா இருக்கு. ஒரு பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கோம், மிஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம், டயாலிசிஸ் நடத்திட்டு இருக்கோம். நீங்களாம் பயன்படுத்திங்க. பிளட் பேங்க்ல அடிக்கடி அதில் எங்களுக்கு பிளட் கொடுங்க. பிரைவேட் ஆஸ்பத்திரியில் அத்தனை பேருக்கு நாங்கள் லாப நோக்கம் இல்லாமல் பிளட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 30,000 பேருக்கு பிளட்டு கொடுத்துருக்கோம் 10 வருஷத்தில் பிளட் பேங்க் நடத்தி. அப்போ டயாலிசிஸ் சென்டரும் மிக குறைந்த கட்டணத்தில் லாப நோக்கம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மிஷன் சென்டர் இலவசமாக நடத்திட்டு இருக்கோம். பழைய முனிசிபாலிட்டி அலுவலக வாசலில் கண் பரிசோதனை சென்டர் ரோட்டரி அறக்கட்டளையில் நிறுவி இலவசமாக அந்த பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம். மாதத்துக்கு ஒரு நாள் இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும். இங்குள்ள பொதுமக்கள்லாம் இதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் தமிழ்ச்செல்வி மேடத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியான சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ பேர் விமன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அது ஆனால் இது நடத்துறது யார்? விமன். அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம ஆனர் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி மேடம்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மேடம் இருந்தப்போ என்கிட்ட ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸில். அன்றைக்கி அவங்க இருக்கும்போது 5 பேர் ரத்தம் கேட்டாங்க. எங்களால் கொடுக்க முடியல. சார் பிளட் பேங்க் நடத்துகிறாரு. பிளட் பேங்க்லன்னா பிளட் செய்ய முடியாது. யாராவது ரத்தம் கொடுத்தா தான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 60 வயசுக்குள்ள கீழே வரைக்கும் இருக்கவங்க அவசியம் ரத்தம் கொடுங்க. ரத்தம் கொடுக்கறதுனால நமக்கு நல்லது, ரத்தம் கொடுக்கறதுனால நமக்கும் நல்லது இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, மனதுக்கு நல்லது. தயவுசெய்து சின்ன பிள்ளையா இருந்தால் பேரண்ட்ஸ் மோடிவேட் பண்ணி ரத்தம் கூட சொல்லி எல்லாரும் ரத்தம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கோடை கால கொண்டாட்டம், கோடை கொண்டாட்டம் என தமிழன் டிவி தமிழ் செல்வி மேடம் அவர்கள் வழியாக இந்த நிகழ்வை நிகழ்த்துவது மிகச் சிறப்பு. கூட நம்ம தமிழ் செல்வி மேடம் நல்ல ஏதாவது சிறப்பு திட்டங்களை, நலத்திட்டங்கள் நாம் நிகழ்த்த வேண்டும். வேண்டாம் மேடம், நம்ம ப்ரோக்ராம் கூட அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இல்லை மேடம், நம்ம கோடையிலே இந்த நிகழ்வை நம்ம கட்டாயம் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னார்வலர்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா 100% ஓட்டு அப்படிங்கிறது மிக முக்கியம். அதில் முதியோருக்கு அல்லது ஊனமுற்றோருக்கு பணி செய்த நல்ல மாண்பாளர்கள் வந்திருக்கின்றீர்கள், மாணவர்கள் வந்திருக்கின்றீர்கள், சாதனை செய்த சாதனை பெண்கள், அதாவது 12வது முடித்து தங்களுடைய வெற்றி கனிகளை இந்த அரங்கத்தில் உங்களை நீங்கள் யார் என்று நிரூபிக்க வந்துள்ள மாணவிகள் வந்திருக்கின்றீர்கள். எல்லோரையும் வாழ்த்துகின்றோம். கண்டிப்பாக இந்த நாள் சிறப்புமிக்க நாளாக உங்களுக்கு இருக்கும். அதோடு கூட இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் சொல்லரசர், அதாவது மிகச் சிறப்பாக தன்னுடைய நகைச்சுவையால் நம் அனைவரையும் குறுங்க சிரிக்க வைக்கக்கூடிய சகோதரர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இதயா மகளிர் கல்லூரி இன்முகத்துடன் வரவேற்கின்றது. ஆகவே அனைவருக்கும் வாழ்த்து கூறுவதோடு சிறப்பாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்செல்வி மேடம் மற்றும் அவர்களுடைய மகன்கள் இருவருக்குமே சிறப்பு வாழ்த்தை நம் சார்பாக கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஜொலிக்கலாம் வாங்க இந்த நிகழ்வை 357 நிகழ்வுகள் நடத்தி வெற்றிகரமாக அதில் பல பங்காளர்களுக்கு அவர்கள் விருது வழங்கி அவர்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் சிறப்பாக கருதப்பட வேண்டும், சிறப்பாக பாராட்டப்பட வேண்டும், சிறப்பான அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் வழங்க வேண்டும் என்று சொன்னால், யார் ஒருவர் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார்களோ அவர்களே சமுதாயத்தில் உயர்ந்து நிற்பவர்களாக இருக்கிறார்கள். அதில் என்னுடைய தங்கை என்று சொல்வதில் நான் பெருமையோடு அடையலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு உழைப்பு. நேற்று என்னுடைய தங்கமயில் ஜுவல்லரி காலையில் வர சொன்னேன். காலையிலிருந்து மாலை 6 மணி வரை எங்கள் தங்கமயில் ஜுவல்லரியில் இருந்து இந்த ப்ரோக்ராமுடைய நிகழ்வுகளை எல்லாம் வடிவமைத்து அவர்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்ததில் நான் ஒரு பெருமையாக கருதினேன். உண்மையிலேயே யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைத்து பாத்திரம் அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி இவங்களை பார்த்த உடனே நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா உதவி செய்பவர்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறவங்களாம் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அந்த ப்ரோக்ராம்லாம் செய்வாங்க.
உண்மையிலேயே ஒரு வருமானம் ஈட்டுவதற்காக இந்த ப்ரோக்ராம் அவங்க இத்தனை ப்ரோக்ராம் நடத்தலை. ஏன்னா எனக்கு அந்யோன்யமாக என்னோட பேசினார்கள். அதை வைத்து வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்வளவு நிகழ்வு நான் நடத்தியிருக்கின்றேன் என்று சொன்னார். அந்த பெண்மணிக்கு நான் சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போராடுகிறீர்கள், ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் பெரிய நிகழ்வு நானே செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஒருவேளை யூகியுடன் சேர்ந்து இந்த அரங்கம் நிறைந்த ஒரு புரோகிராமாக நாம் எண்ணத்தை சிந்தித்து ஒரு வானத்து தாரகை வைரம் தங்கமயில் மாதிரி வைரம் சுடர் ஒளி அவங்க கானகத்து பொன்மயில் என் தங்கமயில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க இந்த தாரக மந்திரத்துடன் தமிழகத்திலே 9,000 கோடி வர்த்தகத்தை நோக்கி மிக சிறப்பாக அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு பெயர் எடுத்து கொடுத்த ஒரு நிறுவனம் தங்கமயில். இதை போன்ற ஒரு நிகழ்வுகளை சமுதாயம் அன்பு பெருகட்டும், ஊர் செழிக்கட்டும் என்ற ஒரே தாரக மந்திரத்தை எடுத்துக்கொண்டு இவர்களைப் போல் வாழ்க்கையில் அடுத்தவர்களை பாராட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நினைவுகள் உள்ளவர்களை நான் மிகவும் பாராட்டப்படுகின்றேன். யார் ஒருவர் அடுத்தவர்களுடைய மனதால் மிகவும் பாராட்டப்பட்டு போற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற மாதிரி நிறைய சமூகத்திற்காக பாராட்டப்பட்டு விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டும் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதனால் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அவள் இறைவன் அவருடைய அருளால் அவர்களும் இந்த கலை குடும்பமும் தமிழ் செல்வி, தமிழன் டிவி, தமிழ்நாடு இந்த மூன்றுமே தமிழாக இருப்பதால் பெரிய பாராட்டுகளை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கே தீபிகா, அறிஞர் அண்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் 600க்கு 585 மார்க் எடுத்திருக்காங்க. டி மர்ஷினி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் 500க்கு 485 மார்க் எடுத்திருக்காங்க. ஆர் துர்கா தேவி, டீகோ சில்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருபுவனம் 10th ஸ்டாண்டர்ட் 500க்கு 471 மார்க் எடுத்திருக்காங்க. ஆர் துர்கா தேவி, டீகோ சில்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருபுவனம் 10th ஸ்டாண்டர்ட் 500க்கு 471 மார்க் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணம் 500க்கு 487 மார்க் எடுத்திருக்காங்க.
ரகசியம் நீ மின்மினி. Minmini Diamonds from the house of Thangamayil. டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பீடா இருந்தால் நல்லா இருக்கும் நினைப்போல. ஸோ தி பெஸ்ட் குவாலிட்டி பீடா மதுரையில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நிஷா பீடா. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நிஷா பீடா மிஸ்டர் எஸ் சுந்தர் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறது செடாய். Ladies and gentlemen, put your hands together and welcome Mr. Sundar from Nisha Bida. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, மொத்த சரம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. இங்கே வந்திருக்கிற உண்மையாகவே தமிழ்ச்செல்வி மேடமுக்காக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். கும்பகோணம் என்கிற ஒரு ஊர் சாதாரண ஊர் அல்ல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கோயில்கள் நகரம்னு நம்ம 2 நகரத்தை தான் சொல்லுவோம். ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று கும்பகோணம். சோழர்களுடைய பூமி கும்பகோணம் இல்லைங்களா? ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு இருக்கா? மகிழ்ச்சி மனக்குறைவும் அந்த காலத்தில் இருந்தால் இந்த காலத்தில் இருக்கான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. 4 பேர் பேச்சாளர் இருந்திருக்காங்க. நானே ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. காலத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருமே தெரியாது, முகம் தெரியாத ஒரு மனிதன் கூட பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைத்தது அந்த காலம் இல்லையா? முகம் தெரியாத ஒரு மனுஷன், ஆனால் அவன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது. அந்த நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் சர்வீஸில் இருக்கீங்க. ரொசாரியோ மாதிரி ஐயாவெல்லாம் வழிநடத்திட்டு இருக்காரு. உண்மையான விஷயம். அந்த நல்ல உள்ளம் ரொம்ப முக்கியம். அவன் யாருமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுறான்? அன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் சார் ஃபேஸ்புக்கில், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவன் எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்கான். இவரை காப்பாற்ற யாருமே இல்லை, நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வருது சார், ஐயோ ஒரு அடிபட்டான்னு ஆம்புலன்ஸ் வந்து 15 பேர் அதில் ஏறி போயிட்டான். அடிபட்டவன் தும்பாரு கட்டுறான். நாட்டில் நிலப்பா அப்படி ஆயிடுச்சு சார். பாருங்க, உலகம் இன்னைக்கு சேவைங்கிறது, மனசுல கருணைங்கிறது இருக்கா? நானும் என் மனைவி ஒரு நாள் பைக்கில் போனோம். எத்தாப்புல இருந்தாலும் அவர் மனைவி தான் கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். நான் என் பொண்டாட்டி தான் கொண்டு போனேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏதோ திடீர்னு ஒரு நாய் குறிக்கு வந்துருச்சுன்னா 2 பேரும் கீழே விட்டாங்க. அவருக்கு இங்கெல்லாம் காலில் குத்தி ரத்தம், அந்த அம்மாவுக்கு ரத்தம். நான் போய் அவளுக்கு துடைச்சி விட்டேன், என் மனைவி போய் அவங்களுக்கு துடைச்சி விட்டாங்க. ஏன்னா மாற்றி துடைச்சா பிரச்சனை வந்துடும், எனக்கு தெரியும். அவருக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. நானே 100 ரூபா காசு கொடுத்து இந்த பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சார் போங்க சார்னேன். ஆட்டோவில் ஏற்றி விட்டேன் சார். எனக்கு நன்றி சொன்னார் அவர். நன்றின்னு சொல்லியிருக்கலாம், ஒரே வார்த்தை சொன்னா பாருங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ண சார்னா எப்படி? நானும் என் மனைவி பைக்கில் வந்து நாய் பொறுக்காத வந்து கீழே வந்து அவரை தொடச்சி விட்டாங்க. இப்போ நீங்களெல்லாம் நினச்சி பாருங்க, இந்த பதற்றத்தில் ஒரு வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருந்தது. மனிதன் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடு இருந்தது. அந்த காலமாக இந்த காலமாக பட்டிமன்றத்தை தொடங்கினோம். முதல் பேச்சாளராக அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி கலைவாணி கணேசன் அவர்கள் அந்த காலமே அப்படின்னு பேச வராங்க. அவங்க பணத்தை வர வசதி முடியல. பெற்றெடுத்த தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இவங்கெல்லாம் என்னன்னு நினைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க இந்த காலத்துலன்னு சொல்லிட்டு அவர் அவங்க பொண்டாட்டி நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு. எப்போ ஒரு திருவிழான்னு எடுத்துங்க, அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க? கூட்டு குடும்பமா வந்து ஒரு திருவிழா இருந்தாலும், ஒரு கல்யாணமா இருந்தாலும், எல்லாரும் சொந்த வந்தாலும் வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு போறதுலேருந்து, நிலங்கு வைக்கிறதுலேருந்து, பாலி ஊற வைக்கிறதுலேருந்து, பந்தக்கால் ஊறுறதுலேருந்து, ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து செய்வாங்க ஐயா. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பத்திரிகையிலே என்ன போடுறாங்கன்னா, உங்கள் பெயர் எங்கள் நினைவில் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுலயே பாதி முடிஞ்சிருச்சு. வந்தா வராங்க, வரண்டா போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீ பத்திரிகையில் அப்படி போறியா, நான் பஸ் அப்படி அனுப்புறேன் பாரு சொல்லிட்டு ஜிபே பண்ணிடுறாங்க. இப்ப இன்விடேஷன்ல ஜிபே ஸ்கேனர் கோடு வந்துருது. அப்படி நடக்குது ஐயா. இப்பெல்லாம் ஒரு பொங்கல் விழான்னா எப்படி இருக்கும்? ஜல்லிக்கட்டு காலை, மாடு ஓட்டுறது, பொங்க பானை வைக்கிறது, இப்போ ஆற்றுல போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, அந்த 3ஆம் நாள் ஃபங்க்ஷனு, அந்த மாவு பிசைஞ்சு மாக்கோளம் போட்டு தோரணம் போட்டு செய்யறதுல அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் என்ன, அடுப்பில் வச்சு செய்கிறாங்க. 2 பொங்கல் 10 நிமிஷத்துல நம்ம சாதம் குழம்பு வைக்கிற மாதிரி பொங்கல் பண்டிகை கொண்டாடு. குக்கர் பொங்கல் தான். அதுக்கு இவங்க வந்து இந்த காலத்தை பற்றி சந்தோஷம் சொல்ல பேசுறாங்க. என்ன சந்தோஷம்? அது மட்டும் இல்லையா, ஒற்றுமையே இல்லை இப்ப இருக்கிற காலத்துல. ஏன்னா அப்ப இருக்கிற காலத்துலலாம் அழகான பாட்டுலாம் இருக்குது. இப்பெல்லாம் மஞ்ச பலோனு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்களும் அந்த பாட்டு தான். ஏன்னா அதை வச்சுதான் யூடியூப்ல பசங்களுக்கு செல்லுல வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. கல்யாணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காலத்துல
கல்யாணம் பண்ணா நம்ம பொண்ணு மாப்பிள்ளைய தாலி கட்ட போகும்போது தான் பார்ப்போம். ஆனா இப்ப என்ன நடக்குதுமா, போட்டோ ஷூட்டுன்ற ஒரு முறையில கேவலமா நடக்குது ஐயா. எங்க பார்த்தாலும் 2 பேரும் சாத்துக்கிறது என்ன, இவர் மடியில் அவரும் என்ன, பாதி அங்கேயே முடிஞ்சிடும். நீங்க வந்து வைத்தியத்துல பேசுறீங்களா? நடக்கலையேன்னு பேசுறீங்களா? எனக்கு புரியல. அப்படிலாம் நடக்காதனால தான் நாங்க இன்னும் ஸ்டெடியா இருக்கோம். இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுது தெரியுமா, பரியத்திலே போன் வாங்கி கொடுத்துறாங்க. போன் எடுத்துட்டு சாப்பிட்டியா, நீ என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்க, பல்லு விளக்குன வரைக்கும் கேட்பான். பல்லு விளக்கிட்டியா, ஒரே நாறு. ஏயா பாத்ரூம் போறவங்க செல்ல எடுத்துனா போவான், அவனு போவான். அந்த செல்லு முடிவே கடைசியில் எங்க வந்துட்டுமா, கல்யாணம் ஆகி 6 மாசத்துல டைவர்ஸ். என்னைக்குமே அந்த காலம் தான் சிறந்தது. இந்த காலம் நடைமுறைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. சந்தோஷத்தை நிம்மதியா கொடுக்கறது அந்த காலம் தான் சொல்லி என் பேச வாய்த்தமைக்கு நன்றி கூட வெளிச்சாரே. ரொம்ப அழகா இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்வதற்காக வருகிறார் அன்புக்குரிய சகோதரர் ரஞ்சித் குமார். வாங்க. எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது மக்கள் அன்றைய காலமா அல்லது இன்றைய காலமா? இன்றைய காலம். ஏங்க, முடிந்து போன காலத்தை பற்றி பேசுவதற்காக உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். இந்த காலத்தில் எப்படி இந்த காலத்தில் கொடுத்தது உங்களுக்கு வாய்ப்பு நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க அந்த காலத்துல போய் பேசுங்க. இந்த காலத்தை பத்தி எங்கிட்ட பேசாது. ஏன்னா நாங்க இருக்கிறோம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கோம். எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க. நடுவர் அவர்களே, கலைவாணி மேடம் வந்து சொல்றாங்க, யூடியூப்ல போட்டோ எடுக்கிறது, சாஞ்சி எடுக்கிறது, பொண்ணு மாப்பிள்ளை இப்படிலாம் சொல்றாங்க. ஏங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஆட தெரிஞ்சாங்க அவங்க தகுதி உள்ளவங்க. எனக்கு பிடித்த மனைவியா ஆட தெரியணும், பாட தெரியணும். இந்த காலகட்டம் நீங்க என்ன அதை ஓட்டுல இருக்கீங்க, ரோட்ல இருந்து ஆடிட்டே வரணும். ஓட்டுல இருந்துட்டு நீங்க நீவா வந்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மேடம், போகும்போது அவங்கள ஓல்டு ஆகி விடுங்க மேடம். ஓல்டு இல்லை, இப்பயே அவங்க ஓல்டா தான் இருக்காங்க. அப்ப ஓல்டு ஆகிறது வேற. இப்படியாப்பட்ட சூழலில் நாங்க இப்படித்தாங்க இருப்போம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க இப்படித்தான் இருப்போம். அதுக்காக நீங்க அன்னைக்கு கூழு கம்மியும் கேப்பையும் குடிச்சா நான் கொடுக்க முடியுமாங்க? நான் நேற்று 6 மணிக்கு ராமநாதபுரத்திலிருந்து ட்ரெயின் ஏறினேங்க. 11 மணிக்கு ஊர் வந்துட்டேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கறது தாங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எங்க இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு, யார்கிட்ட இல்ல. அந்த காலம்னா கிடையாது. இந்த காலத்துல உங்ககிட்ட இருக்கு மகிழ்ச்சி. அந்த காலம்னா என்னங்க, 10 மணி நேரமாக பஸ்ஸுக்கு காத்திருந்த காலம் அன்று 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டரை கடக்கிற காலம் என்று. கிள்ளி கொடுத்த பெண்களுக்கு கிள்ளி கொடுத்த காலம் அன்று, அள்ளி கொடுத்த காலம் என்று. நீங்க கொடுக்க வேணும், அவங்களே எடுத்துப்பாங்க. ஏங்க, அன்னைக்கு மித்திலட்சுமி ரெட்டி மகப்பேறு மேடம், அன்னைக்கு எத்தனை டாக்டருங்க? ஒரு டாக்டர். இன்னைக்கு எத்தனை பேருக்கு? எத்தனை டாக்டர் என்ன முடியுமா அவனால? அன்னைக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு, இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படிங்க சொல்லுங்க. ஏங்க, நீங்க முதல்ல என்னன்னா, எங்க காலத்தோட உங்களுக்கு பேசுவதற்கு சேர கொடுத்து உட்கார்ந்ததுக்கு தப்பு. என்ட்ரி பண்ணி தான் உங்களுக்கு மேலே விட்டுருக்கோம். மெஜாரிட்டியான உள்ள காலத்துல வந்து என்ன எந்த காலத்தை பத்தி குறை பேசுறீங்க? ஏங்க, இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தமிழன் டிவி தெளிவான முறையில தெளிவான முறையில இன்னைக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு வரைக்கும் தெளிவா இருக்கிறதுக்கு ஒளிபரப்புறதா எந்த காலம்ங்க? அன்னைக்கு தமிழ் டிவி இருந்துச்சாங்க, தங்கமயில் இருந்துச்சா? தமிழ் டிவி ஆரம்பிச்சார கலைக்கோட்டு உதவி அவங்க தாத்தாவே இருந்திருக்க மாட்டாரு. தங்கமயில் இருந்துச்சா? இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி எல்லாம் தங்க மயிலிலும் ஜவுளி கடையிலையும் கல்யாணத்திலையும் காதுகுலத்திலையும் நம்ம மகிழ்ச்சியெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்துல. ஏங்க, மகிழ்ச்சி அடைகிறது பல வழி இருக்குங்க இந்த காலத்துல. உங்களுக்கு அந்த காலம் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வாழ்றது அணிவிக்கிறது எல்லாம் இந்த காலம். கேட்டு 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 பாட்டை 4 பேர்ட்ட ஐயோ தாங்கவே முடியல. நாங்க எங்க போய் சார், நீங்க என்ன பாட்டு இந்த காலத்துல புதுசா கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பாட்டு பாடுற டைம் இல்ல சார். ஐயோ, நீங்க மகிழ்ச்சியாவே வந்தது மகிழ்ச்சி, நீங்க போகணும் மகிழ்ச்சினா உண்மையில இந்த காலத்துக்கு தான் சிறப்பு என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நடுவருக்கும் மற்றும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி விடுவதிலே நன்றி. கேட்கறது நல்ல நியாயமான கேள்வி தானே இருக்கு.
அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் நம்முடைய அருமை சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வாங்க. அழைக்கப்பட்ட கும்பகோணம் நகர்வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்தது அந்த காலமா இந்த காலமா என்ற தலைப்பு. சரியா. உண்மையிலே எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, இந்த தமிழன் தொலைக்காட்சியில் டிவியில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் எந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்றது. இப்போ ரஞ்சித்தே சொல்லிட்டு போனார், அடிபட்டா என்ன பண்ணுவோம், செல்ஃபி எடுப்போம் அப்படின்னாரு. அவரே வந்து ஒத்துக்கினாரு, நாங்கள் செல்ஃபி மட்டும்தான் எடுப்போம், வேறு எதுவும் நாங்கள் வந்து செல்ஃபாக உதவியெல்லாம் செய்ய மாட்டோம், ஒன்லி மேலேருந்து செல்ஃபி எடுப்போம், வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்க அடிப்பட்டு ரோட்டில் கிடந்தா ஒரு அப்படி சிட்டிக்க நேரத்தில் வண்டியில் போகிறவங்க வரவங்க அத்தனை பேர் நிறுத்திட்டு அவங்க போகிற வேலையை விட்டுட்டு அங்கே அந்த ஸ்பாட்டில் உடனே, இத்தனைக்கும் அந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, எந்த வசதியிலும் இல்லாத காலத்தில் அங்கே ஸ்பாட்டில் வந்து உடனடியாக தண்ணி கொடுக்குறது எல்லாம் முகத்தில் தண்ணி தெளித்து விட்டு அவங்களுக்கு முதலுதவிகள் செஞ்சு இம்மிடியட்டாக அவங்களுக்கு என்ன ரெமடி பண்ணணும், கை வைத்தியமா அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணுமா, தூக்கிக்கின்னு ஓடுற காலம் அந்த காலம். நீங்கள் 1000 வாகன வசதிகள் வச்சுருக்கலாம், இருந்தாலும் அன்னைக்கு ஒரே ஆள் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வைத்தியம் பார்த்ததெல்லாம் அந்த காலம். அதுதான் மன நிறைவு. நீங்கள் செல்ஃபி எடுத்து உடனே குரூப்பில் ஷேர் பண்ணி இவருக்கு யாராவது உதவிகள் செய்யணும், இவருக்கு யாராவது உதவிகள் செய்யணும்னா இப்போ நீங்கள் நடுவர் கேட்ட மாதிரி அப்போ நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருந்த, நான் செல்ஃபி எடுத்துன்னு இருந்தேன். அதுதான் அந்த காலம். அப்போ எது மன நிறைவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் ஒரு சமூக பிணைப்பு இருந்தது, இயற்கையோட ஒத்து வாழ்ந்தோம். இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் நீங்கள் நல்லா இல்லை, இந்த காலத்தில் நாங்கள் சிறப்பாக வாழ்ந்தோம், உங்களை அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு. அந்த காலத்தில் 1-2 போதும், இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் விட்ட மாதிரி 1 பிள்ளை 2 பிள்ளை போதும் விட்டுருந்தா நீங்களே வந்திருக்க மாட்டேங்க. அந்த காலத்தில் எத்தனை வேணாலும் பிறக்கட்டும், அத்தனையும் நம்ம காப்பாற்ற தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பெற்று போட்டு நிம்மதியாக அதாவது வாழ்வும் வயலும் வாழ்வுன்னு நீங்க சமூகத்தை பெருக்கினீங்க. ஆமா, வயலும் வாழும் சமூகத்தை பெருக்கி 14 பிள்ளை பெற்றது இப்போ பெரிய பெருவாழ்வு வாழ்ந்து நாங்கள் மட்டும் வாழல, பல பேரை வாழ்வாங்க வாழ வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதெல்லாம் மன நிறைவு. எங்க தாத்தாக்கெல்லாம் உண்மையாகவே 12 பிள்ளை சார். நான் எங்கள் அப்பா உண்மையாகவே கேட்டேன் எங்கள் தாத்தாட்ட, என்ன தாத்தா அப்படி பண்ணியிருக்கேன்னு. என் பங்காளி 11 பெற்றாண்டா, அவனை தாண்டி காட்டணும் வைராக்கியத்தில் பெற்றிருக்காரு. போட்டி எதில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மன நிறைவு. அது ஒரு மன நிறைவு. அப்பா விவசாயம் என்ன வேலை பார்த்தாலும் விவசாயம் தான், இங்கேயும் விளைச்சலதுக்கு இங்கேயும் விளைச்சலதுக்கு வெள்ளாம அதிகம், நல்ல அறுவடை, நல்ல விளைச்சல். அதாவது இந்த காலத்தில் டெஸ்ட்டு பேபி ஒன்று நீங்கள் வந்து பெற்று எடுத்து அதை கொண்டு வந்து ஒரு வயசு அதை நடக்க வச்சு அதை எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி நீங்கள் சேர்த்து ப்ரீகேஜி அனுப்புறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. அப்போலாம் பெற்று போட்டால் ஊர் தானாக வளர்த்துறோம். இந்த தெருவில் அந்த தெரு வரைக்கும் பிள்ளைய நடக்க விடலாம், எங்கே விடாமல் விடல, பொம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருந்தது. நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். குழந்தைக்கு அதாவது அருமையான விஷயம், குழந்தைய பெற்று போட்டால் அது நம்ம குழந்தை திரும்பி வந்தாதான், வரலன்னா கேள்விக்குறி தான். அது அந்த காலம் இந்த காலம். அந்த காலத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நீங்கள் பிள்ளைய தேடவே வேணாம். அடுப்பாங்கரையில் இருப்பாங்க அம்மாவோ பாட்டியோ, எல்லாரும் வீட்டில் அதிகமான உறுப்பினர்கள் இருந்தாலும் யாருமே அந்த குழந்தைய தேடி ஓடி தேட வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது கையை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுருவாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. எவன் தூக்கின்னு போய் எந்த வண்டியில் உட்கார வச்சு போனா, காரில் உட்கார வச்சு போனா, அதாவது அதுக்கு பதிலே இல்லை. நிம்மதி இல்லாத ஒரு சூழல். மகிழ்ச்சி மனநிறைவு இந்த காலத்தில்ன்றதை போலியாக வேணால் நீங்கள் ஒத்துக்கலாம், ஆமான்னு வேணால் நீங்கள் பட்டிமன்றத்துக்கு விவாதத்துக்கு பொருளாக வேணால் பேசிக்கலாம். உண்மையிலே மன நிறைவு எல்லாத்தையுமே சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து பழைய சோறு சாப்பிட்றதுலேருந்து அந்த காலத்தில் நோக்கி தான் இந்த காலம் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதை எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உடனடியாக களத்துக்கு வருகிறார் இசையரசு அவர்கள். பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தருவது அந்த காலத்தை விட இந்த காலமே என்பதை ஆணித்தனமாக கூறுவதற்காக நான் வந்துள்ளேன். அந்த காலத்தில் பல நற்காரியங்கள் நடந்ததாக எருதினர் தெரிவித்துள்ளார்கள். மருத்துவத்துறையை பற்றி பேசினாங்க. மருத்துவத்துறை என்னமா வளர்ந்துருக்கு. அந்த காலத்துல மருத்துவ வசதி கம்மிங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும்.
இன்னைக்கு ஒரு இருதய அறுவை சிகிச்சைன்னா ஒரு 4 மணி நேரத்தில் இருதயத்தையே மாற்றி வச்சிடுறாங்க. உள்ளுறுப்புகள் நீங்க ராஜ உறுப்பான கல்லீரலை அறுவை சிகிச்சைனா ஒரு 6 மணி நேரத்தில் செஞ்சு வச்சிடுறாங்க. கொரோனாவை நம்ம ஒழிச்சிருக்கோம், நோயை நம்ம ஒழிச்சிருக்கோம். காலரா வந்து கொத்து கொத்தா இறந்தாங்க, அதை நம்ம ஒழிச்சிருக்கோம். கொரோனாவுக்கே கொல்லி வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த காலத்துலங்க. கொரோனா எத்தனை பேருக்கு வச்சு தெரியுமா? கோடி பேரை பண்ணிடுச்சு. ஆனா பல கோடி பேரை, பல 100 கோடி பேரை காப்பாத்திருக்கோம்லங்க. நம்ம கண்டுபிடி சொல்லுங்க, அதுக்கு காப்பாத்திருக்கேன். ஆமா, அன்னைக்கு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம்மளுடைய மக்களின் சராசரி ஆயுள் காலம், இந்திய மக்களின் சராசரி ஆயுள் காலம் 35 - 41. இதுதான் தகவல். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஆயுள் காலம் 2025 என்னன்னு தெரியுங்களா? 71 to 72. உயிரை பாதுகாப்பது தாங்க மகிழ்ச்சியின் முதல் காரணம். ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது தகவல் தொழில்நுட்பம். ஐயா சொன்னாங்க 33 நாடுகளுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதிரணியன் சொன்னாங்க மொபைல் போனை பார்த்து என்னென்னமோ பாக்குறாங்க, சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்கன்னு பாக்குறாங்க. ஐயா கட்டுசோறு கட்டிட்டா வண்டியில இருந்து ஊருக்கு வந்தீங்க? இல்ல நல்லா ரொம்ப ரூமியான கார் வாங்கிருக்கேன் புதுசா. அப்ப 33 நாடுகளுக்கு போனது எதுலயா போனீங்க? 33 நாடு ஃபிளைட்ல தான் போங்க. அப்புறம் தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா? எங்க தொழில்நுட்பத்தையே பயன்படுத்திட்டு எங்களே எதனாலமா பேச வந்திருக்காங்க எதிரணியில. ஃபிளைட் பறந்ததுன்னா கீழே வருதான்னு தெரிய மாட்டேங்குது சில சமயம். ஐயா அது அந்த காலத்திலயும் நடந்துச்சு, இந்த காலத்திலயும் நடந்துச்சு. அந்த காலத்துல ஃபிளைட்டே இல்லையா? ஏன் மாட்டு வண்டி போனா கூட கவர்ந்துரும் ஐயா. மாட்டு வண்டியில ஆக்சிடென்ட் செலவு கம்மி. நன்றி நன்றி ஐயா. பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் கருவியாக பயன்படுத்திய அந்த காலம் இந்த காலம். இன்னைக்கு பல ஐஏஎஸ்கள் போறாங்க, பல ஐபிஎஸ்கள் போறாங்க, பெண்கள் நீதிபதிகள் போறாங்க, வழக்கறிஞர் போறாங்க. நம்ம ஏன் இவங்க எல்லாம் நம்ம சாலையில வளம் வராங்க, மின்வெளுக்கு பொருத்திய சாலையில வராங்க. ஆகாயத்துக்கு போனாங்க நம்ம வில்லியம்ஸ், சுனிதா வில்லியம்ஸ் 608 நாட்கள் ஆகாயத்தில் இருந்தாங்க. 68 மணி நேரம் ஆகாயத்தில் நடந்திருக்காங்க. 2 ஆம்பளை கூடவே போனோம். அவங்க பேரை யாருமே சொல்ல மாட்டேங்க. ஐயா பெண்கள் தானே ஒடுக்கப்பட்டு வச்சிருந்தோம், பெண்களுக்காக தானே நாங்க பேசிட்டு இருக்கோம். 2 ஆம்பளைங்களும் பாவம் போனாங்க. ஆம்பளைங்க அந்த காலத்துல இருந்து எங்கெங்கே போயிட்டு இருக்காங்க. ஆனா பெண்களை தானே ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த காலம் என்பது நினைவுகளுக்கு அழகாகவும் ஏற்றதாகவும் இனிமையாகவும் இருக்கும். இந்த காலம் என்பது வாழ்க்கையை வசதி வாய்ப்புடனும் நம்பிக்கையுடனும் சுதந்திரமும் வாழ்வதற்கு ஏற்றது இந்த காலமே. இந்த காலத்தில் வசதி வாய்ப்பு சுதந்திரம் வளர்ச்சி இவையெல்லாம் ஒருங்கே கிடைக்கிறது என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொண்டு இந்த காலமே வாழ்வதற்கு ஏற்ற காலம் என்பதை ஒரு நல்ல தீர்ப்பை ஐயா வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். உண்மையாவே அழகா பேசின இசையரசு சாருக்கு ஒரு பெரிய கைதட்டல் பாராட்டு. அதற்கு பதில் சொல்வதற்காக இங்கே வர்றாரு நம்முடைய தனிகை வீரர்கள். வாங்க. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன் என்று கூறி என் முதற்கர் வணக்கத்தை அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி கூறுகின்றேன். இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பார்க்கும்போது நாமளும் இந்த காலத்துல தான் இருக்கிறோம். ஆனா அந்த காலத்தை மறக்க முடியுமா? நீங்க நடந்து வரும்போது எங்களுக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. ஆமா, அங்க வந்து நிற்கும் போது ஏன் நிக்கிறீங்கன்னு சிந்தனையா தான் இருக்கு. ஆமா, ஆனா எல்லாருமே இப்ப இவங்க பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்த காலத்துல நிம்மதியா இருக்கோம். அதை அடுப்பங்கரையில இருந்துட்டு அமெரிக்காவில் இருந்துட்டு வாட்ஸ்அப்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் வளர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு எங்களுடைய டெக்னாலஜி வளர்ந்துட்டு எல்லாமே சொல்லிட்டு போகலாம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எதிரணிகள் சொல்லுவாங்க, எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை, அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு இப்ப நிம்மதி இல்லை, மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. அவர் 2 வரி பாடுவார்னு ஆரம்பிக்கணும். இல்லை நடுவர் அவர்கள் இன்னும் நிறைய கருத்துக்களை எதிரணியர்கள் மேல போர் கொடுக்கிற மாதிரி அந்த சாட்டையடி கொடுப்பதற்கு இடம் நிறைய உயிர் முயல் இழுத்து கொண்டிருக்கின்றது. அதுக்காகத்தான் குறிக்கிறப்ப சாட்டை பதுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா எடுங்க. ஆமா, ஒண்ணு வரும். ஏடிஎம் மிஷின்ல இருந்து வர மாதிரி எப்ப எடுத்து எப்படி வந்து வரும். அதனால
அந்த காலத்தை பற்றி நாம் இன்னும் அந்த பாரம்பரியம் பரிணாமத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கோம். நீங்கள் கூட பாருங்க, எவ்வளோ அருமையாக வேட்டி சட்டையில் சும்மா ஜம்முன்னு வந்திருக்கீங்க. நாட்டாம இந்த காலத்தில் வந்திருக்காரு பாருங்க. அதை பற்றி பேசுறதுக்கு எதிரில் வந்துரு பாருங்க. ரஞ்சிதன் அவரை பாருங்க, அவர் எப்படி வந்திருக்காரு, அப்படிதான் வந்திருக்காரு. இந்த மே மாதம் வீடுக்கு தான் சார் ஃப்ரீயாக இருக்கு. இல்லை சார், நீங்கள் எப்பயுமே காற்று வருது. இல்லைங்க சார், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அது இந்தியா இஸ் ஃப்ரீடம். அதனால் சுதந்திர நாட்டில் எல்லாம் சுதந்திரமாக இருக்க தான் போய் விரும்புகிறாங்க. பள்ளிக்கூடத்தை தூக்கிக்கிட்டு புஸ்தகங்களை சொந்தம் அந்த காலம். இப்போ எப்படி இருக்குன்னா ரெட்டை ஜெண்டா போட்டுக்கிட்டு படம் பார்க்க போட்டுது பாரு. இப்போ ஏன் படம் பார்த்தா தேசிய குற்றமா? இப்போ எதிரடியில் சொன்னாங்க வந்து இந்த காலத்தில் வந்து நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இவங்களுக்கு இப்போ தெரியாது, இன்னும் ஒரு சீனியர் சிட்டிசன் ஆவாங்க பாருங்க, அப்போ தெரியும். என்ன சாவ விடுறீங்களா நீங்க? இல்லை இல்லை, எந்த ஓல்டேஜ் ஹோமில் நாங்கள் போய் இருக்க போகிறோம். மேடமே ஒன்று வச்சுருக்காங்க. இருந்ததுங்களா? எங்கே இருந்ததுங்களா? அந்த காலத்தில் இருந்ததுங்களா ஓல்டேஜ் ஹோம்? இப்போ என்னதுன்னா பாசம் குறைக்கப்படுகிறது. காசு கொடுத்தா பாசத்தை வாங்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு காசு கொடுத்து நான் வாங்கப்படுகிறது. இந்த காலம் என்பது ஒரு பொற்காலம். வாய்ப்பளித்த மிக நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம். சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷம் பற்றி அன்பான நடுவர், மிகவும் அழகான நடுவர், அன்பு சகோதரர் பழனி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு, இங்கே வாய்ப்பு கொடுத்த சிங்கப்பெண் தமிழ்ச்செல்வி அக்கா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மனநிறைவு மகிழ்ச்சியும் தருவது அந்த காலமே இந்த காலமே என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் அந்த காலம் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாட்டு நீங்க ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு, அவர் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்காரு, அந்த காலத்து பாரம்பரியம். இவர் நீங்க கூட பாருங்க, வேஷ்டி சட்டை போட்டு நாட்டாம மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாட்டாம உட்காந்துருக்காரு, சொம்பு வைக்க மறந்துட்டீங்கல்ல, வச்சிருக்கணும்ல, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப அடிவாங்கிட்டு வித்துட்டோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த காலம் இலை தலையை கட்டிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி ஆடு மாடு வந்திருக்கணும். உங்க நிலைமை என்ன ஆகுதுங்கிறத பார்த்துக்கணும். ஏங்க, படிப்பு கல்வி முறையை பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல 10வது பியூசி எல்லாரும் 10வதுல 250 மார்க் மேல தாண்டிக்க மாட்டீங்க. நடுவரவர்களை நீங்க என்ன மார்க் வாங்கிருக்கீங்க 10th சொல்லலாமாங்க? என் 10th மார்க் கதையே நான் அப்புறமா சொல்வேன். அது தெரிஞ்சதுனாலதான் கேட்டேன். என்ன எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணிருக்கீங்க. 10th அப்பெல்லாம் 250 தாண்டல நீங்க. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல அது போக வேலை கிடைக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல எழுதி வச்சுட்டு வீட்டுல இருக்க பெருசு சொல்றோம், ஏன் 10வது முடிச்சிட்டியாடா, எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு அவன் நாள் முழுக்க போய் காத்து கிடந்து சோறு இல்லாம தண்ணி இல்லாம பதிவு பண்ணி வேலை கிடைக்காது, ஒண்ணு கிடைக்காது. 50 வயசாயிரம் முக்கா கிழவன் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வருவாங்க. இன்னைக்கு எங்க கல்வி முறை, எங்க காலத்துல 22 வயசுல IAS IPS அதிகாரியா இருக்காங்க. கல்வி முறை முன்னேறி இருக்கா இல்லையா? அந்த காலத்து கல்வி முறையா? ஆசிரியரா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். செட்டு நெட்டு டிஆர்பி டெட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த காலத்துல படிச்சு முடிச்ச உடனே டெட்டு டிஆர்பி எழுதி இளம் தலைமுறையினர் ஆசிரியராகவும் பேராசிரியரும் இருக்காங்க. அந்த பழைய முறையினர் அந்த காலத்துல இருந்த ஆசிரியர்களை நீங்க ஒரு டெட்டு எழுதி 5 வருஷத்துல பாஸ் பண்ணிடுங்கன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நாலேஜ் இல்லை, அறிவில்லை என்ற அர்த்தம் இல்லை. அன்று இருந்த கல்வி முறை அவர்களை அப்படி வைத்திருந்தது. ஆகையினால் இந்த தலைமுறையினரோடு போட்டி போட அவர்களுக்கு வலுவில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இப்ப நம்ம வீட்டு பயல்கள் எல்லாம் பல்சர் பைக் எடுத்துட்டு 100ல போனோம், 108ல வருவோம். 100ல போயிட்டு 108 ஆம்புலன்ஸ்ங்கிற ஒரு அருமையான ஒரு காலத்துல இருக்கும். 108ல வருவாங்க, ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு. ஆமா, 100ல போகாம இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, டோலுக்கு பக்கத்துல ஆம்புலன்ஸ் நிக்குதா இல்லையா? ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வாங்காம நம்ம அக்கா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கலைவாணி அக்கா முந்தா நாள் ரேஷனுக்கு போகும்போது ஸ்மார்ட் கார்டு எடுத்து போறது பதிலா ஏடிஎம் கார்டு எடுத்து போயிருக்கு. அவர் பார்த்துட்டு இது ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு எடுத்து போமா, ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கிறோம், அதுல அழகா ஆதார்ல போட்டோ பிடிச்ச மாதிரியே ஒன்று இருக்கும், அதை எடுத்துருவோம், அவங்க அப்பத்தா மாதிரியே நீ தான் இருப்ப, அதுல பயப்படாம எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆதார் கார்டு மட்டும் தான் அவங்க அப்பத்தா மாதிரி தான் ஆதார் கார்டு இருப்பாங்களா? அதே தான். உலகத்துல எவனுக்கெல்லாம் அழகா இருக்கும், ஆணவம் இருக்கும், அவங்களாம் ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. ஆமா, படிப்பறிவுல முன்னேறி இருக்கிற இந்த காலத்துல, வசதி வாய்ப்புகள்ல முன்னேறி இருக்கிற இந்த காலத்துல நாம இருந்துட்டு பழைய காலத்தையே நினைச்சிட்டு இருக்கோம். பழைய கால சினிமா ஐயா பாடுறாரு, செந்தமிழே மொழியா, டிஎம்எஸ் தூக்குனா இருக்க பூமுடி பாலன்
அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த மாமன்றத்துக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான கருத்துக்களும் மிக அழகான பாட்டும் அவருக்கு வந்திருக்கு. ரொம்ப டிஎம்எஸ் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினார். அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து பாராட்டி அன்பு சகோதரர், அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எங்கள் அன்பு அண்ணன் விஸ்வா நாராயணன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவசம் மத்தியில் காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோமா இல்லை இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற பல கருத்தை பல பேர் அழகாக எடுத்துரைத்தார்கள். உண்மையிலேயே அந்த காலம் வாழ்ந்த காலங்கள் மிக அமைதியான சந்தோஷமான காலங்கள். கெவின் கார்ட்டர் என்ற ஒரு பழனியாவது தெரிந்திருக்கும் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபோட்டோகிராஃபர். அந்த ஃபோட்டோகிராஃபர் இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி அதிநவீன கேமராவை வைத்துக்கொண்டு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து சூடான் சென்றார். அந்த சூடானில் ஒரு குழந்தை பசியால் வாடிக்கொண்டிருந்தது. எலும்பும் தோலுமாக இருந்தது. பார்ப்பதற்கே ஒரு பாவமாய் இன்றோ அன்றோ என்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு குழந்தையை ஒரு பருந்து ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து எப்பொழுது இறக்கும் நாம் இந்த குழந்தையை சாப்பிடலாம் என்று காத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை இந்த ஃபோட்டோகிராஃபர் படமாக எடுத்து உலகத்தில் பரிசு பெற்ற ஒரு சாதனையாளராக அந்த காலத்தில் அவர் 1993ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அந்த ஆண்டில் அவருக்கு சிறந்த ஃபோட்டோகிராஃபர் என்று பரிசளிக்கப்பட்டது. ஆனால் இந்த டெக்னாலஜி வளர்ந்திருந்து இந்த ஒரு செயல்பாடு செய்து இதை ஃபோட்டோகிராஃபர் வெளியிட்டு உலக நாடுகள் எல்லாம் பார்த்ததற்கு பிறகு அவர் மனம் நொந்து ஏன் இப்படிப்பட்ட அந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறாங்க. அவர் அந்த காப்பாற்றவில்லை. இந்த காலம் டெக்னாலஜி வளர்ந்து அந்த காலத்துடைய மனநிலை நமக்கு இல்லையே என்று நாம் ஆதரவுப்பட வேண்டியிருக்கிறது. அந்த குழந்தை உயிரோடு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இறந்து சென்றது. இதை சந்தர்ப்பத்தை 4 ஆண்டுகளாக நினைத்து அவர் தன்னை சூசைட் செய்து கொண்டார். நீங்கள் கெவின் கார்ட்டர்னு போட்டு பாருங்க, நெட்டில் தெரியும். இது மாதிரி இந்த டெக்னாலஜி சொல்கிறாங்க எல்லாருமே. டெக்னாலஜி வளர்ந்து மனிதனுக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி தான். பழனி பார்த்து என் நண்பர் எனக்கு பிடித்த மேனேஜர் கேட்டார், நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா, ட்விட்டர் வச்சுருக்கீங்களா? இது காலத்தின் வளர்ச்சி. அவர் காலத்தின் வளர்ச்சியை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். ஒரு டிக்கெட் புக் பண்ணவோ, ஒரு நல்லதை பேசவோ. இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்கள் காலையில் வாட்ஸ்அப்பு, மத்தியானம் பிக்கப்பு, நைட்டு ட்ராப்பு, இந்த மாதிரி தான் செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கும். உண்மை குழந்தைகள் கலாச்சாரப்படி எவ்வளவு சீர்குலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் அந்த காலத்தில் மிக அழகாக சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கலாச்சாரம் மாறலாம், ஆரோக்கியம், ஆஸ்பத்திரிகள் கூடலாம், இதய சர்ஜரி 4 மணி நேரத்தில் பண்ணலாம். விசையாசு சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நம்மால் இந்த காலத்தில் சாதிக்க முடிகிறது. நீங்கள் அந்த காலத்தை யோசித்து பாருங்கள். இதய சர்ஜரி பண்ணுவதற்கு வேலையே இல்லை. எல்லா பெண்களும் வேலை பார்த்தாங்க. ஏன் இதய சர்ஜரி? ஏன் இப்போ வரக்கூடிய ஒரு கேன்சர், எவ்வளவு புது நோய்கள் எல்லாம் இந்த காலத்தில் வருகின்றதோ அதெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள், ஒழுக்கமின்மையை நாம் சென்று அதை பேணி அதை விரும்புவதால் நாம் அந்த கலாச்சார சீர்கேட்டை அடைந்து நாமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த காலத்தை யோசித்து பாருங்கள். நடுவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு குடிசையில் 15 பேர் வாழ்ந்தாலும் பழைய சொத்தை சாப்பிட்டாலும் அந்த இடத்தில் மன மகிழ்ச்சி ஏற்பட்டது, சந்தோஷம் இருந்தது, சிரிப்பறைகள் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா, இந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறோமா? அதுதான் டாபிக்.
அப்போ அப்படி குடிசையில் வாழ்ந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை நிலைநாட்டி அன்பாக வேலைக்கு சென்று அன்பாக திரும்பி இன்று மாட மாளிகை கோரகோபுரத்தில் நாம் சொத்து சேர்த்து வைத்து கொண்டிருந்தாலும் நம்மால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடிகிறதா? அந்த காலத்தில் உழைத்தார்கள். ஒவ்வொரு பெண்மணிகளிலும் அந்த மிக்சியெல்லாம் இன்றைக்கி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்பான நண்பர் அவர்கள் சொன்னால் 12 குழந்தைகளில் அவருடைய தாத்தா பெற்றெடுத்தார். எப்படி அந்த பெண்மணியால் பெருக்க முடியும்? இன்னைக்கு பெருக்க முடியுதா? இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நடைபெறவில்லை. இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு உலகம் முழுவதும். ஏன் தமிழ்நாட்டில் இந்த அகில இந்திய அளவில் அந்த குழந்தை பிறப்பின்மை அதிகமாக சென்று விட்டதால் குழந்தை பிறக்கிறது. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்களே இல்லை ஒவ்வொரு சமுதாயத்திலையும், உண்மையை சொல்லுகின்றேன். அதற்கு பிறகு இப்பொழுது இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைந்து காணப்படுவதற்கு காரணம் இந்த குழந்தை பிறப்பின்மை. 70% மேலே குழந்தையே கிடையாதுங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு. இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாக இந்த ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள், அந்த காலத்தில் இருந்த உணவு பழக்கங்கள் ஐயா சொன்னாங்க, கம்பு, கேழ்வரகு, பழைய சாதம், இப்படியெல்லாம் அங்கே இருந்த அந்த பெண்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து அப்படி நல்லா இருந்தாங்க. இந்த காலத்தில் எல்லாம் இருக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு கூட டிஷ்வாஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் உடல் ஆரோக்கியம் எங்கே இருக்கு? பெண்மணிகள் வேலை பார்க்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். காலையில் சென்று கணவன் மனைவி வேலை பார்க்கிறார்கள். ஐடியிலிருந்து திரும்பும்போது ஒரு 7 மணி அளவிற்கு 2 பேரும் திரும்புகிறார்கள். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உண்மையிலேயே அந்த காலம், வாழ்ந்த காலம் ஒரு நிறைவான காலம், சந்தோஷமான காலம், நிம்மதியான காலம். உடனடியாக வர்றாரு செல்வராஜ் ஐயா. வாங்க நடுவர் அவர்களே, அந்த காலத்துல இந்த பெண் குழந்தைகள் ஒரு எக்ஸாம்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர், ஆன்சர் பேப்பர் வாங்கினா பயங்கர கெத்து. அதுக்கு அடுத்த காலத்துல அந்த பொம்பளை பிள்ளைகளை என்னாச்சுன்னா, சார் எனக்கு பேனா கொண்டு பேனா முடிஞ்ச போச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு பேனா கொடுங்கன்னு சொன்னது அது ஒரு காலம். ஆனா இந்த காலத்துல இருக்க எங்க பெண்மணிகள் எல்லாம், மிஸ் நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தீர்ந்து போச்சு, வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுங்க மிஸ் அப்படிங்கிற காலம் இந்த காலத்துல இருக்கு எங்க பெண்மணிகள் காலம். கொஸ்டின் பேப்பர் தீர்ந்து போச்சா? ஆமா, எங்க வாத்தியார் இருந்தா என்னன்னா அடிச்சு விடுவாரு. கொஸ்டின் பேப்பர் ஒரு பிரிண்ட் தாங்க கொடுப்பாங்க, அது எடுத்து முடிச்சாச்சு, வேற கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. வேற பெருசு பேப்பர்னா ஒரு பரீட்சைக்கு 2 கொஸ்டின் பேப்பர். அப்படிப்பட்ட ஃபாஸ்டான காலத்துல எங்க பிள்ளைகள் இருக்கு. உதாரணம் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷம் 10th மார்க் எடுத்து யாரு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? எப்பயுமே பொம்பளை பிள்ளை தான். எப்பதான் பொம்பளை பிள்ளைங்க நாங்க விட்டு கொடுத்துருவோமே. ஆமா, இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த காலத்துல நீங்க படிக்க வச்சீங்களா? யாரா இறந்த காலத்துல இருக்கக்கூடிய யாரா படிக்க வச்சீங்களா? படிக்க வைக்கல. அப்ப நீங்க இல்ல அந்த காலத்துல படிக்க வைக்கல. ஆனால் இப்பொழுது எல்லாம் ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளாக நம்ம பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 10th ஃபர்ஸ்ட் 12th ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த காலமானது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த காலத்துல பலூன் வாங்குறதுக்கு ஒரு திருவிழா உட்கார்ந்துருக்கணும், அடுத்த திருவிழா வரைக்கும் பலூன் வாங்குறதுக்கு குழந்தைகள் இருக்காது. ஆனால் இன்று எலான் மஸ்க் இருக்காங்க, ஒரு ஆர்டர் கொடுத்தா போதும் ஆன்லைன்ல அடுத்த நாள் விண்வெளிக்கு போற ராக்கெட்டை கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். சார் இன்னைக்கு எவ்வளவுதான் விவசாயத்தில் நம்ம பெண்கள் இருந்தாலும் இன்னைக்கு கழனியில விவசாயம் பண்ணது அந்த காலம் சார். இன்னைக்கு அதெல்லாம் விட்டா கூட எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க, கப்பல்ல விவசாயம் நடக்கிறது, கடல்ல விவசாயம் நடக்கிறது, ஏன் சந்திரமண்டலத்துல கூட விவசாயம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். உலகம் முழுவதும் தமிழன் தான் தண்ணீரை பெருக்கி கொடுத்திருக்கிறான். நிர்மல் ராகவன் என்கிற ஒரு மாபெரும் மனிதன் உலகம் முழுவதும் தமிழ் போய் உங்க வீட்டுல வரைச்சிருக்கா, உங்க ஊர்ல வரைச்சிருக்கா, நான் தண்ணீரை நிரப்பி தருகிறேன்னு ஒரு பையன் பேராவூரிலிருந்து போய் சவுத் ஆப்பிரிக்கால தண்ணீரை நிரப்பி தரானா பெரிய சாதனை. அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, அதாவது ஜல்லிக்கட்டு பத்தி நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜல்லிக்கட்டு எல்லாம் எங்களுடைய 2017 வரைக்கும் தான் உங்க ஜல்லிக்கட்டு. அதுக்கு பிறகு தடை பண்ணதுக்கு பிறகு யார் அதை கொண்டுட்டு வந்தது? இவங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் தான் போராடி அன்றைக்கு அலங்காநல்லூர்ல மட்டும் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போலீஸ் அடிச்சது யாரு? அது இந்த காலத்தால் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதையும் மீறி அந்த அடியும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வீர பெண்கள்
அந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் நின்னாங்க பார்த்தீங்களா, இந்த காலத்து ஆளுகள். இன்னைக்கு அழகான மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது பார்த்தியா, அது எதனால தெரியுங்களா? இந்த காலத்து ஆண்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருவது இந்த காலமே என்று சொல்லி நிறைவு செய்ய நன்றி வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப அழகா அந்த காலத்துல இருக்கிற பெருமைகளை இந்த காலத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா சார், உண்மையை சொல்ல போனா அந்த காலத்தை விட இந்த காலம் சிறப்பாக தான் சார், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணேன், ட்விட்டர் யூஸ் பண்ணேன்னு அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற மருத்துவ வசதிகள் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை சார். ஒரு காலத்தில் நான் இன்னும் சொல்றேன், வடகலை தென்கலை என்று இறைவனை மட்டும் நம்பி இருந்த காலம் ஒரு காலம், இளங்கலை முதுகலை என்று படிப்பை நம்புகிற காலமாக இந்த காலம் மாறி. ஒரு பெண் படித்தா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவா, ஒரு ஆண் படித்தா ஒரு குடும்பமே உயரத்துக்கு வரும் என்று நம்புகிற காலமாக இருக்கிறது இந்த காலம். உண்மைதானே? அதுக்கு எத்தனை உதாரணங்கள். கல்லு உடைச்சு ஒரு பையன் படிச்சான் பெரம்பலூர்ல, இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கான். அவங்க அம்மா கல்லு உடைச்ச அம்மா வந்து டாக்டர் ஆக்கி ஒரு குழந்தையை பார்க்க முடியுது. அது இந்த குலத்தின் சாதனை, இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர்கள் தான் படிக்கணும், இவர்கள் படிக்கக்கூடாது என்று பாகுபாடு இந்த காலத்துல இல்லை. பெண்ணுக்கு ஒரு ஆண் பிரசவம் பார்ப்பதா, அதெல்லாம் முடியாது என்று மரணித்த வேலையில அவர் தன் பெண்ணை கொண்டு சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்கணும், ஆண் பார்க்க கூடாது என்கிற மூட நம்பிக்கை இந்த நாட்டில் இருக்குமா, நீ படிக்கணும்னு சொல்றாங்க. ஐசாஸ்ட்ரோபியாஸ் கற்றல் என்கிற பெண் படித்து உருவாக்கிய அந்த இடம் இன்னைக்கு சிஎம்சி மருத்துவமனை வேலூர்ல அவ்வளவு பெரிய இடமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு எத்தனை கல்லூரிகள் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்குது. தயா காலேஜ் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை கல்லூரிகள் இந்த சமுதாயத்தில் உருவாகி படிக்க வச்சிருக்காங்க. அப்ப படிப்பு இந்த சமுதாயத்தினுடைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அவமானத்தை நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சார் சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். இப்ப இந்த மண்ணில் இந்த சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போனது இந்த காலகட்டம் தான். அதுல கல்வி இருக்கு, சமுதாயம் இருக்கு, மருத்துவம் இருக்கு, இன்னும் சொல்ல போனா சுகாதாரம் இருக்கு. அவர் சொன்னாரு 31லேருந்து 40 வயசு வரைக்கும் இறந்து போயிட்டு இருந்தவர்களை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 65 71 கொண்டு வந்திருக்கமே. இப்ப இவங்களுக்கு என்ன சார் ஏற்பாடு? ஒரே விஷயம் சொல்லுங்க, வங்காரி மத்தாய் அப்படின்னு ஒருத்தர், தென்னாப்பிரிக்காவோட காடுகளை பாதுகாத்த அந்த தாய், அவங்க மேடையில் பேச வர்றாங்க. அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஒரு கேள்வி கேட்டால் அவர் பத்திரிக்கைக்காரு, இந்த காடுகளை பாதுகாக்கிறேன்னு நீங்க ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க, நீங்க எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும், இந்த காடுகளை எப்படி அடர்ந்த பழந்த பாடுகளை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்னு ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க. அவங்க அந்த கதை தான் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஹம்மிங் பேர்ட், ஒரு தேன் சிட்டு, ஒரு காடு பத்தி எரியுது. அந்த தேன் சிட்டு என்ன பண்ணுச்சான், பத்தி எரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துளி தண்ணி எடுத்து கொண்டு போட்டுட்டே இருந்துச்சு. அங்க இருக்கிற சிங்கம், புலி, கரடி என்ற மிகப்பெரிய மிருகங்கள்லாம் ஓடி ஒதுங்கி நின்ற வேலையில ஒரே ஒரு தேன் சிட்டு மட்டும் கொண்டு வந்து போட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு அறிவு இருக்கா? காட்டு தீங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா? நீ போடுற அந்த ஒரே ஒரு துணியில அது வந்து அணைஞ்சு போயிடுமா? இந்த காட்டுத்தை அணைச்சிருவியா நீ? அப்ப ரொம்ப அழகா அந்த தேன் சிட்டு ஒரு பதில் சொல்லிச்சான், நான் இங்குதான் பிறந்தேன், என் தாய் தந்தை இந்த மரத்தில் தான் வாழ்ந்தார்கள், என் மூதாதையர் இந்த மரத்துக்குள் தான் இருந்தார்கள். ஆனா என் கண் முன்னாடி இந்த மரம் எரிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. என்னால் முடிந்த ஒரு துளி தேன், ஒரு சொட்டையாவது கொண்டு வந்து நான் போடுகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு, அந்த தேன் சிட்டு சொல்லிச்சிருக்கியா? நான் இந்த உலகத்தில் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்காமல் என்னால் முடிந்ததை செய்வேன் என்று நம்புகிற காலம்தான் இந்த. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வேறுபாடு? ஒரே வரையில சொன்னான், குளியலறை குளத்துல குளிக்கும் போது கூட ஆண் பெண்ணும் தனித்தனி துறை இருந்தது சார். எந்த ஆபாசமும் இல்லாமல் வாழ்ந்த காலம் இந்த காலம். குளியலறையில் குளிச்சா கூட கேமரா வச்சு பதிவு செய்கிற காலம் இந்த காலம். இப்போ எங்க தெரியுமா மகிழ்ச்சிங்கிறதுக்கு? நம் நினைவு வலைகளில் நீந்திருக்குது. சொல்லவா? இன்னைக்கு சொல்றேன், உலகத்தில் நீங்கள் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வேணாலும் சாப்பிடுங்க. சில 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். உங்கள் அம்மா உருட்டி கொடுத்த அந்த உருண்டை சோறுக்கு ஒருபோதும் வீணாகாது. ஒரு கவிஞன் எழுதினான், அம்மாவின் நினைவினாலே உங்களை தூங்க விடாமல் துரத்தும் அந்த ஒற்றை சொல் சாப்பிட்டியாப்பா. அது அம்மாவை தவிர உலகத்தில் வேறு யாரும் கேட்க முடியாது. அந்த கவிஞர் நான் தான். சொல்றேன்,
வாழ்க்கையில் அப்பாவும் அம்மாவும் பாடகர், உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார லெஸ்மி மிட்டலில், அரபு சுல்தானில், பில்கேட்ஸில், கடைசி வரை உங்கள் குடும்பத்தில் கடைசி வரை உங்களுக்காக வாழ்கிற உங்கள் தாயும் தந்தையும் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர்களோடு வாழ்கிற காலம் தான் பணக்காரன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க சார், அது உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 3 வீடு கட்டிருக்கேன், என் குழந்தைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்த காலம் அந்த குடிசையில் நான் வாழ்ந்த காலம் தான். அங்கே இருந்த மகிழ்ச்சியான காலம் தான். மகிழ்ச்சி என்பது பின்னோக்கி தான் பார்க்கப்படுமே தவிர முன்னோக்கி பார்க்கவே படாது. அந்த வசதிகளை நீங்கள் அனுபவிக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் நிம்மதியான மகிழ்ச்சி என்பது நம் நினைவலைகள் இருப்பதுதான் என்பதனால் என்னைக்குமே மகிழ்ச்சியான காலம் அந்த காலமே என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனை பேரை திருப்பாளர்கள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னலோர தென்றல் நீ, ஜாலம் செய்யும் மின்னல் நீ, என் செல்ல கண்மணி மின்மினி. காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ மின்மினி. Minmini Diamonds from the house of Thangamayil. டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பீடா இருந்தால் நல்லா இருக்கும் நினைப்போல. ஸோ தி பெஸ்ட் குவாலிட்டி பீடா மதுரையில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நிஷா பீடா. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நிஷா பீடா மிஸ்டர் எஸ் சுந்தர் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறது செடாய். Ladies and gentlemen, put your hands together and welcome Mr. Sundar from Nisha Bida.